எல்லாம் தாங்காது சார். சரி அப்போ நீங்கள் எடிட் பண்ணிங்க எவ்வளோ நாள் ஆகும் அப்படின்னாரு. 1 வீக் ஆகும் சார், பட் ஒரு 4 டேஸில் உங்களுக்கு காமிக்கிறேன், அப்புறமா பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு 14 ரீல்ஸுக்கு கொண்டாந்துட்டேன். 14 ரீல்ஸு 13.5 ரீல்ஸோ ஏதோ ஞாபகம் இல்லை கரெக்டாக கொண்டாந்துட்டு அப்படியே ஒரு எபிசோடு அப்படியே ஃபுல்லாக சுருக்குனேன். ஃபுல்லாக ஒரு ஷாட் 2 ஷாட்னா அது என்னன்னா மணிவண்ணனுடைய பசங்க இருக்காங்கல்ல, அவனுங்க பண்ணுற அட்ராசிட்டிலாம் தனித்தனியாக காமிச்சு ஒரு இடத்துக்கும் போய் அதெல்லாம் பண்ணுறது, அவனுங்களை திருத்துறது, இதெல்லாம் மணிவண்ணனுக்கு தெரியறது, அது கோவம் வருது, அந்த கதையெல்லாம் இருந்தது. அதெல்லாம் படத்துன்னு கதையை அப்புறமா நீலாம்பரை தான் ஆக போகுது. இது எதுக்குன்னு சொல்லிட்டு இது என்ன பண்ண ஒரு அடி அடிப்பார், கட் பண்ணால் அந்த சீட்டாடுற கிளப் எரியும். இப்போ எல்லாமே இது பண்ண இந்த பக்கம் ஒரு அடி அடிப்பார், அப்படியே சுருட்டில் அந்த புகை வந்துகிட்டே இருக்கும், அப்படியே நெருப்பு அங்கே எரியும், அந்த இது மேலே ஊற்றி இப்படி டப்புன்னு கட் பண்ணி ஃபுல்லாக எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ண மாதிரி. அப்புறம் அங்கே ஒரு காமெடி சீன் எடுத்திருந்தோம், பெரிய லெங்க்தி காமெடி. நம்ம செந்திலுக்கு ட்ரெஸ்ஸு காமெடி இருக்கு இல்லையா, அதே மாதிரி இன்னொரு காமெடி படத்துலேயே 2 காமெடி சீன் தான். ஒன்று ட்ரெஸ் காமெடி, ஒன்று இன்னொரு இதான் அந்த காமெடி சீனு. அந்த ஒரு சீன் ஒன்று அதை அப்படியே தூக்கி போட்டேன். இன்னைக்கு மாதிரி அன்னைக்கு ஆவிட் மாதிரி இருந்திருந்ததுன்னா அதெல்லாம் டெலிட்டட் சீனில் போட்டாவே இன்னைக்கு பெரிய ஹிட் ஆகும். கரெக்ட். அன்னைக்கு ஃபுல்லாக ஃபிலிம் தானே, ஒன்று எடிட் பண்ணி நெகட்டிவ் கட் பண்ணதுக்கப்புறமா எல்லாம் மிச்சம் எல்லாம் வேலைக்கு போட்டுருவாங்க. அதனால் அதெல்லாம் எங்கேயுமே இல்லை சீன்ஸ் எல்லாம். சொல்கிறேன், நீங்கள் என்ன சொல்கிறீங்க? எனக்கு சூப்பராக இருக்குது படம் சூப்பர். இவனுக்கு என்ன சொல்கிறாருன்னு கேட்டுக்கணுன்றதுக்காக நான் உங்களை கூப்பிடல அப்படின்னு. அதே பண்ணுங்க, ரிலீஸுக்கு ஏற்பாடு பண்ணுங்கன்னாரு. அதான் படையப்பா. இத்தனைக்கும் அவர் சொந்த படம் சார், அவர் சொல்கிறத நம்ம செஞ்சாகணும். அவருடைய உத்தரவு இல்லாமல் நம்ம நீலாம்பரிக்கு இவ்வளோ இதாக வந்திருக்கு. இதை விட பெரிய விஷயம் நான் அப்புறம் கேள்விப்பட்டது, இந்த படம் ஆல்பர்ட் தேட்டர்லேருந்து பிரிண்ட் வாங்கி சிஎம் வந்து அவங்க வீட்டில் அப்போ அவங்க வீட்லேயே வந்து ப்ரொஜெக்டர் தேட்டர் இருந்தது. அப்போல்லாம் ஃபிலிம் ப்ரொஜெக்டர். ஆல்பர்ட் தேட்டர்லேருந்து ஆல்பர்ட் தேட்டர் மாரியப்பன் இருக்காரு, அவர்கிட்ட சொல்லி ஆல்பர்ட் தேட்டர்லேருந்து அவங்களுக்கு பிரிண்ட் போயிருக்கு. எனக்கு பக்குன்னு இருக்குது. ஏன்னா நீலாம்பரி கேரக்டர் வந்து இன்ஸ்பிரேஷன் வந்து சிஎம். அவங்க படம் பார்க்குறாங்க, என்ன சொல்ல போகிறாங்க, ஜீப் வருமாட்டோ எப்படி, அது ஃபோனே வரல மறுநாள். அப்புறமா ரஜினி சார்கிட்ட போயிட்டு சார் அவங்க பார்த்தாங்க, என்ன விஷயம் சொன்னாங்களா, அவங்க சூப்பராக இருக்குன்ட்டாங்களாம் படம் அப்படின்னா. நீலாம்பரி கேரக்டர் ஹைலைட்டாக இருக்குது. அதாவது தன்னை போல ஒரு பவர்ஃபுல்லான ஒரு லேடியை காமிச்சோன்னா அவங்களுக்கு பிடிச்சிருக்கு. ஒரு கதையாக தானே பார்க்கணும், பிக்சராக தான் பார்த்துருக்காங்க சார்.